ஒரு நாள் ஒரு அழகான குளத்தில் நிறைய உயிர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தன. அந்த குளத்தில் வண்ண மீன்கள், துள்ளும் தவளைகள், மெதுவாகச் செல்லும் நத்தைகள், மென்மையான இலை கொண்ட இலைக்கொச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த குளத்தில் ஒரு சிறிய ஆமை இருந்தது. அது மிகவும் அமைதியானதொரு உயிர். அந்த ஆமை எப்போதும் மெதுவாக நடந்து செல்லும். பேசாது, விளையாடாது, ஒரே அமைதிதான். மற்ற உயிர்கள் ஆமையை பார்த்து பேச ஆரம்பித்தன. இதோ பாருங்க, எப்பவுமே சும்மா இருப்பான். பேசவே தெரியாது போல இருக்கே, எப்போதுமே மௌனமா, ஒரு சோம்பேறி ஆமையா இருக்கிறான். ஆமை என்ன ஒரே வார்த்தையும் பேசவில்லை. சும்மா மெதுவாக நடந்து தன் வழியிலேயே இருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு தீ பரவ ஆரம்பித்தது. மிதமான காற்று அந்த தீயை குளத்துக்கே கொண்டு வந்தது. மற்ற உயிர்கள் பதற ஆரம்பித்தன. தீ, தீ, நம்ம குளம் ஆபத்தில் இருக்கு என்று எல்லோரும் ஓடத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில்தான் அந்த அமைதியான ஆமை செயலுக்கு இறங்கியது. அது குளத்தில் தன் சிப்பியை தண்ணீரால் நிரப்பிக்கொண்டு மெதுவாக தீருக்கும் பக்கம் சென்று தண்ணீரை விழித்தது. பின்னர் மீண்டும் குளத்துக்கு வந்து அதே வேலை மீண்டும் செய்ய ஆரம்பித்தது. அதை பார்த்த மீனும் தவளையும் நத்தையும் ஆச்சரியமாக பார்த்தன. இந்த ஆமைதான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறா. நாம என்ன செய்றோம்? இது மட்டும்தான் ஏன் முயற்சி செய்யறது? மெல்ல மெல்ல எல்லா உயிர்களும் தத்தங்களால் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தீயை அணைக்கத் தொடங்கின. ஒரே குழுவாக, ஒரே எண்ணத்தில் அனைவரும் முயற்சி செய்தனர். சில நேரத்துக்குப் பிறகு தீ அணைந்தது. குளம் மீண்டும் அமைதியாகிற்று. அனைத்து பண்ணை உயிர்களும் ஆமையைச் சுற்றி வந்து கொண்டாடின. அந்த நாள் முதல் யாரும் அந்த ஆமையை மௌனமானதற்காக கேலி செய்யவில்லை. அவனை எல்லோரும் ஒரு வீர ஆமை என்று அழைத்தார்கள். அவளது அமைதி இப்போது அனைவருக்குமே ஒரு பெருமையாக இருந்தது. கதையின் நீதி கூறு: அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை, அது ஒரு ஆற்றல்தான்.